அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். யாத்திராக புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதுல 21ஆம் வசனத்தோட வாசிப்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மருத்துவச்சிகள் பாருங்க, ஆமே சோத்திரம், என்ன பண்றாங்களாம்? தேவனுக்கு பயந்ததினால் என்ன பண்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம எதுக்கோ பயந்துகிட்டு தேவையில்லாத கருத்து நடிங்கிட்டு இருக்கோம். நம்ம பயப்பட வேண்டியது யாருக்கு தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைகளுக்கு நாம், அதாவது வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிற கர்த்தர். இந்த டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? தேவனுக்கு அவங்க பயப்படுறாங்க. பயந்ததுனால பாருங்க, சங்கீதம் 128 வாக்கு தத்தங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் அவன் ஆஸ்வதிக்கப்படுவான், அவன் கைகள் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் என்று நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கு, அவருடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையிலும் கூட எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவராக இயேசு பேச, நான் உங்களை என்ன பண்ணுவேன்? தழைக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் குடும்பத்துல நான் வெளியே எந்திரிக்க முடியாம, நான் இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னைக்கு தான் ஆசுவாதம் நான் பார்ப்பனோ, என்னைக்கு தான் என் வாழ்க்கையில மேன்மை உண்டாகுமோ என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இருப்பீர்களானால், இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக இந்த மருத்துவச்சிகள் பயந்து நடந்ததுனாலே, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுக்கு அவங்க பயந்து நடந்ததுனால என்ன பண்றாங்க? ஒரு உயிர் என்ன பண்ணல, அவங்க கொல்லல. எகிப்து ராஜா என்ன பண்றான்? ஆண் பிள்ளைல அப்புறம் கொலை சொல்றான். ஆனா அந்த மருத்துவச்சி என்ன பண்ணல, அவங்க யார் எந்த குழந்தையும் கொள்ளாம என்ன பண்றாங்க? ஆமே சோதரன், தேவனுக்கு பயந்து என்ன பண்றாங்க? அந்த கருவை கலைக்காம என்ன பண்றாங்க? அந்த குழந்தைய கொள்ளாம அப்படி உயிரோடு விடுறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவத்தை துணிகரமாக செய்யறாங்க. இருக்கிற வகுத்துல வருகிற குழந்தைய கருகலைக்கு சேர்ப்பு என்ன பண்றாங்க? கருவிலே கொலை பண்ணு, அதான் துணிகரமா செய்யறாங்க. அது யாரும் பார்க்கலன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த மருத்துவச்சிகள் பாருங்க, அந்த அறைக்குள்ளே தனிமையான அறிந்தவங்க யாரும் பார்க்கன்னு சொல்லி அவங்க இருக்கல. கடவுளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க பயந்ததுனால பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். 20 வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்தார், குடும்பத்தையும் தலைக்கும்படி செய்தார். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம பயந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவர் வசனத்துக்கு நடுங்கி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம நன்மையும் பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய குடும்பங்களையும் தேவன் என்ன பண்றார்? தலைமுறையாய் தலைக்கும்படி ஆரோனுடைய குளிர்த்த தோலை அவன் துளிர்விட பண்ணின ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ற? நன்மைங்கிற வாசலை நம்மளுக்கு திறக்கும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக என்ன பண்ணும்? அது துளிர்விடும். வாழ்க்கையில நான் துளிரோட நான் எந்த ஆசுவாதத்தை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை வனாந்தரமா ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து ஆணுடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி ஆணுடத்துல கேளுங்க. அந்த மருத்துவச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆண்டவர், அவருடைய குடும்பத்துக்கு நன்மை செய்த ஆண்டவர், அந்த குடும்பத்தை தலைக்கும்படி செய்த ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களையும் தலைக்கும்படி செய்வார். உங்களுக்கும் நன்மை செய்யும்படியாக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். இந்த காலை வேளையிலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் அருகாமையிலே நின்று உங்களை தலைக்கும்படி தேவன் செய்ய போகிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவனுடைய கரம் உங்களுக்காக இறங்கி வருகிறது. இந்த மருத்துவச்சிகளை நன்மையை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் தலைக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்கும் நன்மை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எந்த அறைக்குள்ள இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இயேசு ராஜாவுக்கு நீங்க கீழ்ப்படிங்க, அவருக்கு பயந்து வாழுங்க. நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் நிச்சயமாய் தலைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே,
இந்த நாளில் கூட எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை தலைக்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார்.